வணக்கம். வேந்தரின் இளங்கதர் முற்பகல் செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். அரவக்குறிச்சி உள்ளிட்ட 3 தொகுதி தேர்தல் களம். முக்கிய வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல் செய்ய வாய்ப்பு. தமிழகத்திலும் உணவு பாதுகாப்பு சட்டம் நவம்பர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. இந்தியாவில் உளவு பார்த்த பாகிஸ்தான் தூதரக அலுவலர் வெளியேற்றம். பதிலுக்கு இந்திய அலுவலரை வெளியேற்றுகிறது பாகிஸ்தான். எல்லையில் பாகிஸ்தான் படையினர் விடிய விடிய தாக்குதல். ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றம். தமிழகத்தில் 3 தொகுதிகளில் நடைபெறவுள்ள தேர்தலில் இன்று முக்கிய அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தொகுதிகளுக்கான தேர்தல் அறிவிப்பை கடந்த 17ஆம் தேதி தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து 3 தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் கடந்த 25ஆம் தேதி தொடங்கியது. ஒரு சில சுயேட்சை வேட்பாளர்கள் மட்டுமே அன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். 3 தொகுதி தேர்தலில் அதிமுக, திமுக, பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை ஏற்கனவே அறிவித்துவிட்டன. வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பில்லாத நிலையில் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி, தஞ்சாவூர் தொகுதி திமுக வேட்பாளர் அஞ்சுகம் பூபதி உள்ளிட்ட முக்கிய அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் வரும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நேற்று அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றதாகவும் அதில் தமிழகத்தில் தற்பொழுது நடைமுறையில் உள்ள அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்திற்கு பாதிப்பு ஏதும் இல்லாத வகையில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் தமிழகத்தில் அமல்படுத்த தீர்மானிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. தற்பொழுது பொது விநியோக திட்டத்திற்கான மாதாந்திர தேவை சுமார் 3.23 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி என்றும் மத்திய அரசு மாதாந்திர ஒதுக்கீடாக 2.96 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி மட்டுமே தமிழக அரசிற்கு வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு தற்பொழுது ஒரு நபர் மட்டுமே உள்ள குடும்பத்திற்கு தற்பொழுது மாதம் ஒன்றுக்கு 12 கிலோ அரிசி அளவில் வழங்கப்பட்டு வரும் அரிசியினை தொடர்ந்து வழங்கும் எனவும், ஒரு குடும்பத்தில் 2 நபர்கள் இருந்தால் மேற்படி சட்டத்தின்படி மாதம் ஒன்றுக்கு 10 கிலோ அரிசி மட்டுமே வழங்க இயலும் என்ற பொழுதிலும் தமிழக அரசால் தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் 16 கிலோ அரிசியே தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 5 உறுப்பினர்கள் உள்ள ஒரு குடும்பத்திற்கு தற்பொழுது மாதம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டு வரும் 20 கிலோ அரிசிக்கு பதிலாக இனிமேல் 25 கிலோ அரிசி வழங்கப்படும் என்றும், ஒரு குடும்பத்தில் 7 உறுப்பினர்கள் இருந்தால் அவர்களுக்கு 35 கிலோ அரிசியும், 10 உறுப்பினர்கள் கொண்ட குடும்பத்திற்கு 50 கிலோ அரிசி வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அந்தியோதயோ அன்ன யோஜனா திட்ட பயனாளிகளுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் 35 கிலோ அரிசி தொடர்ந்து விலையில்லாமல் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்படி சட்டத்தையும் தற்பொழுது உள்ள பொது விநியோக திட்டத்தினை தொடர்ந்து செயல்படுத்தப்படுவதாலும் தமிழக அரசிற்கு வருடத்திற்கு சுமார் 1193.30 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என அரசின் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. பன்னாட்டு எல்லையில் இந்திய நிலைகளை நோக்கி விடிய விடிய பாகிஸ்தான் ராணுவம் பலமுனை தாக்குதலை நடத்தி வருகிறது. இதனால் அங்கு பதற்றம் அதிகரித்துள்ளது. ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். நேற்று இரவு காஷ்மீரின் பன்னாட்டு எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதிகளான ஆர்எஸ்புரா, மெந்தர், அக்னூர், சம்பா, கத்துவா, ஹிராநகர், சுந்தர்பானி, ரஜௌரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியது. இதனையடுத்து உஷாரான இந்திய வீரர்கள் பதில் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இரவு பகலாக இந்த தாக்குதல் நடந்து வருகிறது. இந்த தாக்குதலில் இந்திய வீரர் ஒருவர் பலியானார். தாக்குதலால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்து வருகின்றனர். தகவல் அறிந்த மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எல்லை பாதுகாப்பு படை டிஐஜியை தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்தினார். எல்லையில் நமது ராணுவம் தீவிர கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். எல்லையில் துப்பாக்கிச் சண்டை காரணமாக தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது.
இந்நிலையில் பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்த அந்நாட்டு தூதரகத்தில் பணியாற்றிய அலுவலர் மெஹமூத் அக்தர் 48 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேற இந்தியா உத்தரவிட்டுள்ளது. நேற்று இரவு 9:30 மணியளவில் பாகிஸ்தானுக்கான இந்திய தூதர் கௌதம் பம்பேலாவுக்கு பாகிஸ்தான் அரசு சம்மன் அனுப்பியது. இந்தியாவில் பாகிஸ்தான் தூதரக அலுவலர் உளவு பார்த்ததாக பொய்யான குற்றச்சாட்டினை இந்தியா கூறியுள்ளதாகவும், இரு நாடுகளுக்கும் இடையேயான தூதரக உறவை முறிக்கும் வகையில் உள்ளது என்றும், தூதரக ஊழியர்களுக்கு உள்ள பாதுகாப்பு உரிமையை மீறி அக்தரை இந்திய காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக பாம்பேவாவிடம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் தூதரக அலுவலர் மெஹமூத் அக்தர் உளவாளி என தெரிய வந்ததால் இந்தியாவை விட்டு வெளியேற உத்தரவிட்டுள்ளதை பதிலுக்கு இந்திய தூதரக அலுவலர் ஜுதித் சிங் என்பவரை விரும்பத்தகாதவர் என பாகிஸ்தான் அரசு அறிவித்து அவர் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. காஷ்மீரில் பள்ளிகளை திறப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள உள்துறை அமைச்சகத்திடம் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத இயக்க தளபதி பர்கான் வானி பாதுகாப்பு படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் நடந்த போராட்டம் வன்முறை சம்பவங்களில் பலியானோரின் எண்ணிக்கை 85ஐ தாண்டியது. வன்முறைகள் கட்டுப்படுத்தப்பட்டாலும் ஊரடங்கு உத்தரவு அங்கு நடைமுறையில் உள்ளது. இதுவரை அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் என 20 பள்ளிகள் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிகளில் சேதப்படுத்தப்பட்டுள்ளன, தீ வைத்தும் எரிக்கப்பட்டுள்ளன. 100 நாட்களுக்கு மேலாக பள்ளி, கல்லூரிகள் திறக்கப்படவில்லை. இதனால் 20 லட்சம் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டுள்ள பிரதமர் மோடி காஷ்மீரில் பள்ளிகளை திறப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு உள்துறை அமைச்சகத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். காஷ்மீரில் மீண்டும் இயல்பு நிலையை திரும்பச் செய்ய இது சிறந்த நடவடிக்கையாக இருக்கும் என மோடி கருதுகிறார். இதனையடுத்து பள்ளிகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு காஷ்மீர் மாநில காவல்துறையை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு மற்றும் ஏழை மக்களின் நலன்களை பாதிக்காத வகையில் நிர்வாகம் முடிவெடுக்க வேண்டும் என இளம் IAS அலுவலர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை வழங்கியுள்ளார். உத்தரகண்ட் மாநிலம் டேராடூன் மாவட்டம் முசௌரியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி நிர்வாக தேசிய அகாடமியில் பயிற்சியை முடித்த இளம் IAS அலுவலர்கள் மத்திய அரசின் 58 துறைகளில் உதவி செயலர்களாக கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் பணியாற்றி வருகின்றனர். நேரடி பணப்பரிமாற்றம், தூய்மை இந்தியா திட்டம், சுற்றுலா, சுகாதாரம் என பல பிரிவுகளில் இவர்கள் ஆய்வறிக்கை தயார் செய்தனர். இந்த ஆய்வறிக்கைகளுடன் பிரதமர் மோடியை இளம் IAS அலுவலர்கள் தில்லியில் நேற்று சந்தித்தனர். அப்பொழுது அவர்களுடன் பேசிய பிரதமர், இளமையும் அனுபவமும் இணைந்து சிறப்பானதை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த பயிற்சி முறை ஏற்படுத்தப்பட்டது என்று கூறினார். ஆழ்ந்த சிந்தனை, தொலைநோக்கு ஆகியவை ஆய்வறிக்கைகளில் பிரதிபலிப்பதாகவும், அலுவலர்கள் குழுவாக செயல்பட்டு சாதிக்க வேண்டும் என்றும், கொள்கையில் அரசியல் ஆதிக்கம் இருக்கக்கூடாது எனவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். நாடாளுமன்ற, மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒன்றாக தேர்தலை நடத்தினால் தேசிய கட்சிகள் மட்டுமே பலனடையும் என தேர்தல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். நாடாளுமன்ற, மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதால் தேர்தல் செலவும் நேரமும் மிச்சமாவது மட்டுமின்றி வாக்காளர்களும் அடிக்கடி வாக்குச்சாவடிக்கு வந்து செல்ல வேண்டிய அவசியமில்லை என்பது போன்ற பல்வேறு காரணங்களால் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தலாம் என்ற கருத்து பரவலாக பேசப்படுகிறது. இந்நிலையில் இந்த தேர்தல் முறை குறித்த கருத்தரங்கு தில்லியில் நடைபெற்றது. அதில் பேசிய முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் SY குரோஷி, கூட்டாட்சி தத்துவத்தை பின்பற்றும் இந்தியாவில் மக்களவைக்கும் சட்டப்பேரவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது பொருத்தமற்றது என்று கூறினார். பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் கட்சிகளுக்கான ஆதரவு அலை மாநில தேர்தல்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டார். ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தினால் தேர்தல் நடைமுறைகளை திட்டமிடுவதிலும் ஒருங்கிணைப்பதிலும் சுமையை அதிகரிப்பதுடன் அதிக அளவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேவைப்படும் என்றும், இதனால் அரசிற்கு நிதிச்சுமை ஏற்படும் எனவும் குரோஷி தெரிவித்தார். சூரத்தைச் சேர்ந்த வைர வர்த்தகரான சாவ்ஜி துலோக்கியா 51 கோடி ரூபாய் மதிப்பிலான 400 வீடுகள் மற்றும் 1260 கார்களை தீபாவளி போனஸாக தனது தொழிலாளர்களுக்கு வழங்கியுள்ளார். குஜராத்தில் அம்ரேலி மாவட்டத்தில் உள்ள தூதாலா கிராமத்தைச் சேர்ந்தவர் தோலாக்கியா. இவரது ஹரே கிருஷ்ணா எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்திற்கு இவ்வாண்டு 25வது ஆண்டாகும். இந்த ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு இந்த நிறுவனத்தில் பணியாற்றி வருவோரில் 1716 பேர் சிறந்த தொழிலாளர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு வீடுகள் மற்றும் கார்களை தோலாக்கியா பரிசளித்தார். அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கல்யாணம், பல்லாயிரம் பக்தர்கள் தரிசனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் நாளை மறுநாள் குரு பூஜை நடைபெறுவதை முன்னிட்டு யாகசாலை பூஜை தொடங்கியுள்ளது. ஆண்டுதோறும் அக்டோபர் 30ஆம் தேதி தேவர் ஜெயந்தி மற்றும் குரு பூஜை தமிழக அரசு சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் இன்று காலை தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு யாகசாலை பூஜை தொடங்கியது. கோவை காமாட்சி ஆதீனம் தலைமையில் தொடங்கிய இந்த வழிபாட்டில் தேவர் நினைவிட பொறுப்பாளர் காந்தி மீனாள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாளை அரசியல் விழாவாகவும் நாளை மறுநாள் அரசு சார்பில் ஜெயந்தி மற்றும் குரு பூஜையும் நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு அமைதியை நிலைநாட்டும் வகையில் காவல்துறை கூடுதல் தலைவர் திருவாதி தலைமையில் தென்மண்டல ஐஜி, டிஜிபி, காவல் கண்காணிப்பாளர்கள் உட்பட 5000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சியில் தீபாவளி திருநாளை ஒட்டி மரச்செக்கில் ஆட்டப்படும் எண்ணெயை ஆர்வமுடன் மக்கள் வாங்கிச் சென்றனர். இயற்கை முறையில் செக்கில் ஆட்டப்படும் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஆகியவை தற்பொழுது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. சுமார் 15 கிலோ கடலையை செக்கில் ஆட்டினால் 5 to 6 லிட்டர் வரை சுத்தமான கடலை எண்ணெய் கிடைக்கிறது. மேலும் தீபாவளி திருநாளை ஒட்டி வாடிக்கையாளர்கள் நல்லெண்ணெய் மற்றும் கடலை எண்ணெயை விரும்பி வாங்கி செல்கின்றனர். பெரும்பாலான நோயாளிகளுக்கு சமையலில் பயன்படுத்துகிற எண்ணெய் முக்கிய காரணம் என்பதால் இயற்கை முறை எண்ணெயை மக்கள் வாங்க தொடங்கியுள்ளனர். மேலும் திருவிழா காலங்களை ஒட்டி வீட்டில் செய்யப்படும் இனிப்பு வகைகளை குழந்தைகள் விரும்பி உண்பதால் அதற்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் தரமானதாகவும் சுத்தமானதாகவும் இருக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றனர். நாங்கள் ரெகுலர் கஸ்டமர், இங்கே தான் எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். நல்லா தரமாகவும் சுத்தமாகவும் இருக்குது. இப்போ தீபாவளிக்காக பலகாரம் செய்கிறதுக்காக எண்ணெய் வாங்க வந்திருக்கோம். எண்ணெய் நல்லா இருக்குது. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ரொம்ப தரமாக இருக்குது, சுத்தமாக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. அது நமக்கு மூலப்பொருள் என்னென்னமோ சேர்க்குறாங்க கடையில் வாங்குறது இது கொஞ்சம் எங்களுக்கு விலை அதிகமாக இருந்தாலும் நமக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல திருப்தியும் கிடைக்கிது ஒன்று. ஏன்னா பார்த்து ஆட்டுற இடத்த பார்த்து வாங்கும்போது சுத்தமான முறையில் நல்ல மூலப்பொருள் சேர்த்து எங்களுக்கு கொடுக்கறதுனால அது நான் வாங்கிட்டு போகிறேன் சார். தீப திருநாளின் மகிழ்ச்சியை உலகுக்கு உணர்த்துவதே பட்டாசுகளின் வெடிச்சத்தங்கள் தான். ஆனால் பட்டாசுகளை வெடிக்காமல் தீபாவளியை 3 தலைமுறைகளாக உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பறவை காதலர்கள். தீபாவளி திருநாளுக்கு முன்பே பட்டாசுகளை வெடித்து தீபாவளியை வரவேற்பதில் அலாதி ஆர்வம் காட்டும் மக்கள் தனிரகம். குழந்தைகளும் மகிழ்ச்சி தொட்டில்களில் மிதக்க மத்தாப்பு குச்சிகளை பூக்களை பிரசவிக்கும். கிராமம் நகரம் என்ற வேறுபாடின்றி பட்டாசுகளை கொளுத்தி போடுவதற்கு அனைத்து தரப்பு மக்களும் துணியும் அச்சம் கொள்வதில்லை. ஆனால் பிற உயிர்களின் மகிழ்ச்சிக்காக தங்களது விருப்பங்களை துறவு காண செய்பவர்கள் தனித்துவமானவர்கள். பட்டாசு வெடிகளால் தங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியை விட பறவைகளின் படையெடுப்பால் தங்கள் கிராமத்திற்கே முகவரி கிடைக்கிறது என 3 தலைமுறைகளாக வாழ்ந்து வருகின்றனர் ராயண்டபுரம் மக்கள். காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, வவ்வால் இந்த மரத்தில் இருக்கிறதால இந்த ஊர் எப்பவுமே செழிப்பாக இருக்கும். நீர் வளம் குறையாது. ஊருக்கு நல்லதாகவே நடக்கும். அதாவது பக்ஷின்ற ஒரு நிலையில வச்சுட்டு இந்த வவ்வாலை ஊர் மக்கள் எல்லாம் பாதுகாத்துட்டு வராங்க. தீபாவளி பண்டிகை அப்போ இந்த மரத்து பக்கத்தில் பட்டாசுகளை வெடிக்கிறது கூட இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாமே தவிர்த்துடுறாங்க. வவ்வால்களை வேட்டையாடுறதுக்கு மிகவும் கட்டுப்பாடோடு தடை விதிச்சு வச்சிருக்காங்க. வவ்வால்களை பொக்கிஷம் போல பாதுகாத்துட்டு இருக்காங்க இந்த கிராம மக்கள். வவ்வால்னு சொன்னா சாப்பிடாது. அதனால பக்கி அதுக்குதான் அப்ப நான் சொன்னது. பறவைகளே எங்கோ வந்தீரோ, இது பழுத்த பழம் கிடக்குதுன்னா பார்க்க வந்தீரோ. குருவிகளே எங்கோ வந்தீரோ, இது கொழுத்த பழம் கிடக்குதுன்னா கொத்த வந்தீரோ. 3000க்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் ராயண்டபுரம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பசுமை சூழ்ந்த கிராமமாகும். திருவிழா காலங்களில் மட்டுமின்றி துக்க நிகழ்வுகளின் பொழுதும் கூட வெடிகளை புறந்தள்ளி தவம் இருக்கின்றனர் இந்த கிராம மக்கள். வவ்வால் எனும் பெயர் சொல்லை அழைத்தால் அவை சினமடைவதாக கூறும் மக்கள் பாசத்துடன் பற்றி என அழைப்பதையே வழக்கமாக கொண்டிருக்கின்றோம் என்கின்றனர். 4 தலைமுறையா இருக்குது. அது யாரும் எதுவும் பண்றது கிடையாது. உங்க ஸ்கூலும் 12வது வரைக்கும் பசங்களும் அதனுடைய தொந்தரவும் கிடையாது. போக்குவரத்து இல்லை. வெளி ஆளுங்க எது சுட வந்தாலும் நாங்க விட மாட்டோம். அவ்வளவு பாதுகாப்பா பாத்துருக்கிறோம். அது எங்கிட்டும் எங்கேயும் போறதில்ல. அதனால யாருக்கும் அது எந்த தொந்தரவும் இல்லாம அது மாட்டு வாழ்ந்து கொண்டிருக்கு.
6 மணிக்கு மேலே எங்கன்னா போவோம், விடிய விடிய வந்துடும். குறைஞ்சபட்சம் ஒரு 100 வருஷமா இந்த பறவைகள் இங்க இருக்கிறதா சொல்லப்படுறாங்க. இந்த பறவைகளுடைய பாதுகாப்புக்காக வெடி முதற்கொண்டு பட்டாசு எதுவும் வெடிக்கிறது இல்ல. நல்ல பாதுகாப்பா இருக்கு. மக்களும் இந்த பறவைக்காக பாதுகாப்பு நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பறவைகள் மூலமாக இந்த கிராமத்துல இருக்கிற மக்களால பறவைகளுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல, பறவைகளால மக்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல. மக்களின் எண்ணிக்கைக்கு சமமாக வௌவால்கள் புளிய மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. அவற்றின் இருப்பை உணர்த்தி கொண்டே இருக்கிறது தங்கள் ஊரில் உள்ள நீர்நிலைகளில் நிறைந்திருக்கும் தண்ணீர் என நெகிழ்ச்சி அடைகின்றனர் பக்ஷிகளின் காதலர்கள். சித்த மருத்துவத்திற்கு வௌவால்கள் பயன்படும் என்ற நம்பிக்கை நிலவி வரும் நிலையில் அவற்றிற்கு ஆபத்து நேரிடும் என்பதால் குறவர்கள் ஒருவரை கூட தங்கள் கிராமத்திற்குள் அனுமதிப்பதில்லை என்கின்றனர் அவர்கள். எனக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது. 30 வருஷமாகவும் இந்த பறவைங்க பைக்கிங்க இங்கே தான் இருக்குது. இது 3 ஆண்டு காலமாக இங்கே இருக்குது. இந்த ஊர் ஆளுங்க யார் வந்து சுட்டாலும் ஒன்றும் எது பண்ணாலும் விட மாட்டாங்க, யாருமே விட மாட்டாங்க. எல்லாம் சின்ன பசங்க கூட விடாது இந்த ஊர் பொருந்தின அளவுக்கு. மகிழ்ச்சியும் துக்கமும் மனத்தின் வெளிப்பாடு என கூறும் ராயபுண்டம் கிராம மக்கள் தனி ஒருவரின் உணர்வுகள் பிறரின் சுதந்திரத்தை விலை பேசக்கூடாது என்பதை உலகுக்கு உணர்த்தவே வௌவால்கள் தங்கள் கிராமத்தை விட்டு எந்த சூழ்நிலையிலும் வெளியேறிவிடக்கூடாது என பாதுகாத்து வருவதாக ஒப்புதல் வாக்குமூலம் தந்தனர். தீபாவளியை தித்திப்பாக்குவதில் இனிப்பு கார வகைகளுக்கு இணையற்ற பேறு பங்கும் இருக்கிறது. இதில் அம்மா கையால் தயாரான பாரம்பரிய இனிப்பு வகைகளை இனி பார்க்க முடியுமா என்ற இயக்கத்தில் இருப்பவர்களுக்காக மயிலாடுதுறையிலிருந்து 20 ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறது ரெடிமேட் இனிப்பு வகைகள். ஆண்டுதோறும் தீபாவளியை அமர்க்களமாக்குவதில் இனிப்பு கார வகைகளின் பங்கு அதிகம். இந்நிலையில் அம்மா கையால் அன்று தயாரிக்கப்பட்ட இனிப்புகளை இன்று குழந்தைகளுக்கு செய்து தர முடியாமல் ஏங்குபவர்கள் பலர். ஒன்று நேரமின்மை, இன்னொன்று அனுபவமின்மை. இந்த இயக்கத்தை போக்க கடந்த 20 ஆண்டுகளாக நாகப்பட்டினத்தில் ரமணா சௌமியம் என்பவர் தேன்குழல் உளுந்து முறுக்கு, மகிழம்பு பாசிப்பயிறு முறுக்கு, ஜீனி அதிரசம், ரவா உருண்டை போன்றவற்றை மிக்சிகளாகவும் பேஸ்டுகளாகவும் விற்பனை செய்து வருகிறார். அம்மா காலத்தில் பாட்டி காலத்துலலாம் நமக்கு செஞ்சு கொடுத்த மாரி தேன்குழல் முறுக்கு, மகிழம்பு முறுக்கு, அதிரசம் பேஸ்ட் மிக்ஸ் இதெல்லாம் வந்து அதிரசம்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த காலத்து பெண்களுக்கு இருந்தாலும் அவங்க வேலைக்கு போகிற காலத்தினாலும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் பயிற்சி இல்லாத காலத்தினாலும் நாங்கள் ரெசிபியை கொடுத்துருக்குறோம். இந்த ரெடிமேட் மிக்ஸ்களை பயன்படுத்தி பெண்கள் 2 மணி நேரத்தில் பல வகை பலகாரங்களை பாரம்பரிய சுவை குறையாமல் தயாரிக்க முடியும். இந்த பொருட்கள் அனைத்தும் காம்போ பேக் மற்றும் தீபாவளி கிஃப்ட் பேக்ஸ்களாக விற்பனைக்கு வந்துள்ளன. இந்த ரெடிமேட் இனிப்பு பலகார கைகள் தங்களுக்கு மிக மிக உதவியாக இருப்பதாக சொல்கின்றார்கள் பெண்கள். வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு அந்த மாவு தயாரிக்கிறது ரொம்ப சிக்கலான விஷயமா இருக்கிறதுனால இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸை வாங்கி ஈஸியாக நாங்கள் பலகாரங்கள் செஞ்சுக்கிறோம். இது ஈஸியாக இருக்குது மட்டும் இல்லாமல் வசதியாகவும் இருக்குது. இதை பயன்படுத்தி வீடுகளுக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இஷ்யூ பண்ணுறதுக்கு கடையில் வாங்காத பொருளாக வீட்டில் தயாரிக்கிற பொருளாக கொடுக்கறதுக்கு பயன்படாது. முறுக்கு மாவு, அதிரச மாவு, ரவா உருண்டை மிக்ஸ், பயிறு உருண்டை மிக்ஸ் எல்லாமே ரெடிமேடாக கொடுக்கறதுனால கடைகளில் நாங்கள் போய் வாங்கி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிறோம். இதனால் எங்களுக்கு டைம் சேவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக பாட்டியோட கைவண்ணத்தோட அம்மா சொல்லி கொடுத்த அதே டேஸ்ட்டோட இப்போ எங்களால் ஈஸியாக சாப்பிட முடியுது. ரொம்ப ஹாப்பியாக இந்த தீபாவளியை நாங்கள் கொண்டாடுவோம். 100% இயற்கையான முறையில் உருவாக்கப்படும் இந்த ரெடிமிக்ஸ் பலகாரங்களுக்கு தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் பெரும் வரவேற்பு இருப்பதாகவும் வெளிநாடுகளுக்கும் இவை ஏற்றுமதியாவதாகவும் கூறுகிறார் ரமணா சௌமியம். இந்த ரெசிபி எல்லாமே 100% நேச்சுரல், மக்களுக்கு பிடிச்சிருக்குது, ஈஸியாக இருக்குது. அசால்ட்டாக ஸ்வீட் வாங்கி நம்ம பண்ணுறத தீபாவளியை கொண்டாடுறத விட நம்ம அம்மா காலத்தில் பாட்டி காலத்தில் செஞ்ச மாரி நம்ம கையாலேயே முறுக்கு, அதிரசம், உருண்டையெல்லாம் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. தமிழகத்தை கடந்து மற்ற மாநிலங்களுக்கும் போகுது, மற்ற நாடுகளுக்கும் போகுது. திருநெல்வேலியில் உள்ள அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் இன்று காலை நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் பல ஆயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புகழ்பெற்ற நெல்லையப்பர் கோவிலில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதத்தில் திருக்கல்யாணம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி திருக்கல்யாண விழாவிற்கான கொடியேற்றம் கடந்த 17ஆம் தேதி தொடங்கியது. நாள்தோறும் மூலவர் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்று வந்தன. முக்கிய வைபவமாக திருக்கல்யாணம் இன்று அதிகாலை தொடங்கியதை அடுத்து அம்மன் சந்நிதியில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் காந்திமதி அம்மன் எழுந்தருளினார். மேளதாளங்கள் முழங்க சிறப்பலங்காரத்தில் நெல்லையப்பரும் அங்கு அழைத்து வரப்பட்டார். பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களை முழங்க நெல்லையப்பர் காந்தியம்மாள் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. பல ஆயிரம் பக்தர்கள் பக்தி முழக்கங்களை எழுப்பி சுவாமியை வழிபட்டனர்.
ISL இன்றைய போட்டி நார்த் ஈஸ்ட் கொல்கத்தா அணிகள் மோதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். லிபியாவிலிருந்து இத்தாலிக்கு சென்ற பயணிகள் படகு ஒன்று கடலில் மூழ்கியதில் அதில் பயணம் செய்த 90க்கும் மேற்பட்டோர் காணாமல் போனதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான லிபியாவிலிருந்து ஐரோப்பிய நாடான இத்தாலிக்கு மத்திய தரைக்கடல் வழியாக படகில் செல்லும் அகதிகள் சட்டவிரோதமாக அந்நாட்டில் குடியேறி வருகின்றனர். இந்நிலையில் லிபியாவிலிருந்து சென்ற படகில் 100க்கும் மேற்பட்டோர் பயணித்தனர். நடுவழியில் படகில் ஓட்டை விழுந்ததால் பயணிகள் அதிர்ச்சியடைந்து உயிர் பிழைப்பதற்காக நடுக்கடலில் குதித்தனர். படகு மூழ்கிய நிலையில் அதில் பயணித்த 90க்கும் மேற்பட்டோர் காணாமல் போய் உள்ளனர். அவர்கள் அனைவரும் கடலில் மூழ்கி இறந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மீட்பு படையினர் பணிகளை மீட்கும் பணியில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் தில்லி டைனமோஸ் புனே சிட்டி அணிகள் இடையிலான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் எந்த தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிந்தது. தில்லியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் தொடக்கம் முதலே தில்லி அணி அபாரமாக ஆடியது. இருப்பினும் அதன் கோல் வாய்ப்புகளை புனே கோல்கீப்பர் இடல் பீட்டே முறியடித்தார். முதல் பாதி ஆட்டத்தில் ஜீசஸ் கோல் அடிக்க புனே அணி 1-0 என முன்னிலை பெற்றது. பின்னர் நடைபெற்ற இரண்டாவது பாதி ஆட்டத்தில் கடுமையாக போராடிய தில்லி அணியினர் 97வது நிமிடத்தில் அதன் வீரர் மிலன் சிங் கோல் அடித்தார். இறுதியில் ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமனில் முடிந்தது. இதுவரை 6 ஆட்டங்களில் விளையாடியுள்ள தில்லி அணி 4வது டிராவை பதிவு செய்துள்ளது. புள்ளிகள் பட்டியலில் தில்லி அணி 7 புள்ளிகளுடனும் 6வது இடத்திலும் புனே அணி 6 புள்ளிகளுடனும் 7வது இடத்திலும் உள்ளது. இதனிடையே இந்தியன் சூப்பர் லீக் தொடரில் இன்று அசாம் மாநிலம் குவஹாட்டியில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்த் ஈஸ்ட் மற்றும் கொல்கத்தா அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரவக்குறிச்சி உள்ளிட்ட 3 தொகுதி தேர்தல் களம். முக்கிய வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல் செய்ய வாய்ப்பு. தமிழகத்திலும் உணவு பாதுகாப்பு சட்டம் நவம்பர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. இந்தியாவில் உளவு பார்த்த பாகிஸ்தான் தூதரக அலுவலர் வெளியேற்றம். பதிலுக்கு இந்திய அலுவலரை வெளியேற்றுகிறது பாகிஸ்தான். எல்லையில் பாகிஸ்தான் படையினர் விடிய விடிய தாக்குதல். ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றம். இத்துடன் வேந்தரின் இளங்கதர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.